சுவாமியே சரணமையப்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சபரிமலை ஐயப்பனுக்கு கருப்பசாமி ஏன் காவல்? இவங்க இருவரும் சகோதரர்கள் சொல்கிறாங்களே, இது உண்மையா? வாங்க பார்க்கலாம். பல பேரும் கருப்பசாமியோட பிறப்பு கதையை நிறைய கேட்டிருப்பீங்க. அது தெரிஞ்ச வீடியோ தானே, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் அவரை பற்றி தெரியாத ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பல பேர் ராமாயணம் பார்த்துருப்பீங்க. நம்ம ராமாயணத்துக்கும் கருப்பசாமிக்கும் ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. சீதையை கடத்தி சென்ற ராவணனை அழித்து ராமர் சீதையை மீட்டு கொண்டு வந்தார். மீட்கப்பட்ட சீதைக்கு பல இன்னல்கள் நடந்தது. ராமர் சிறிது காலம் சீதையை வால்மீகி முனிவரின் குடிலில் தங்கியிருக்க சொல்லியிருந்தார். ஒரு கர்ப்பிணி பெண்ணை காட்டிற்கு அனுப்பிய அவ பேர் இன்னமும் நம்ம ராமருக்கு இருக்குங்க. காட்டில் தங்கியிருக்கும் சீதை வால்மீகி முனிவரின் குடிலில் தங்கியிருந்து லவனை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் போது வால்மீகி முனிவரிடம் லவனை பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்றார். திரும்பி வந்த சீதை லவனை தூக்கி கொண்டு வால்மீகியின் பர்ணச்சாலை வெளியே உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். என்னங்க ஒரே குழப்பமா இருக்கா? நான் ஏன் ஸ்டைல்லே சொல்கிறேன். அதாவதுங்க, சீதை தண்ணீர் எடுக்க போகும்போது தன்னுடைய குழந்தை லவன் தனியாக இருப்பானே அப்படின்னு எண்ணி அந்த குழந்தைய வால்மீகி முனிவரிடம் பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. சீதை சொன்ன மாதிரியே வால்மீகி முனிவரும் குழந்தைய பார்த்துக்கிறாரு. அந்த கேப்பில் அவர் அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு ஒரு சின்ன வேலையாக வெளியில் போயிட்டு வராரு. இவர் போன அந்த டைமில் சீதை திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. லவனை கூட்டிக்கிட்டு பர்ணசாலைக்கு வெளியில் போயிட்டு சாப்பாடு விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வால்மீகி முனிவர் திரும்ப வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா லவனை காணோம். லவனை சீதை கொண்டு போனது அவருக்கு தெரியாது. வால்மீகி முனிவர் குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சபித்து விடுவாளோ என பயந்து அவருடைய தவ வலிமைகளை கொண்டு கீழே கிடந்த தர்ப்பை பொருட்களை எடுத்து லவனை போலவே ஒரு குழந்தையை உருவாக்குறாரு. அப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம சீதை லவனோட அந்த இடத்துக்கு வராங்க. வால்மீகி முனிவரும் அதை பார்த்த உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சீதை அந்த குழந்தைய தன் குழந்தையாக ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைக்கு குசன் என பெயர் வச்சு 2 குழந்தையும் தன் குழந்தை போல் வளர்த்து வராங்க. இங்கே தாங்க இந்த டைமில் தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதாவது அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராமர் காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வந்து ராமர் என்ன பண்ணுறாருனா, சீதை கிட்ட 2 குழந்தையில எது நம்ம குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்ட ராமர் உடனே சீதையை தீக்குளிக்க சொல்கிறாரு. தீக்குளிக்க போன சீதை உள்ளே போயிட்டு உயிரோட வெளியில் வந்துட்டாங்க. சீதையை தொடர்ந்து அந்த 2 பசங்களையுமே ராமர் தீயில இறங்க சொல்கிறாரு. அப்படி இறங்கும்போது லவன் பார்த்தீங்கன்னா உயிரோடு திரும்ப வெளியில் வந்துடுறான். ஆனால் குசன் தீயிலே கருகி இறந்துடுறாரு. இங்கே ஒரு அதிசயம் நடக்குது. ஸ்ரீராமர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, தீயில கருகி இறந்த குழந்தைய கருப்பா எழுந்து வெளியே வா அப்படின்னு அழைத்த உடனே அங்கே ஒரு உருவம் வெளியே வருகிறது. அது வேற யாரும் இல்லைங்க, அவர் தான் நம்ம கருப்பசாமி. இவர் பிறந்த கதைக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, பல காவல் தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் ஏன் முக்கியமாக கருப்பசாமியை ஐயப்பனுக்கு காவலாக இருக்க சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பல காவல் தெய்வங்கள் இருந்தும் கருப்பசாமி ஏன் நம்ம ஐயப்பசாமிக்கு காவலாக இருந்தார்னா இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஆமாங்க, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பனும் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமருக்கு பிறந்தவர் தான் நம்ம கருப்பசாமி இந்த கதையில் பார்த்தோம். அப்போ ஸ்ரீராமர் யார்? விஷ்ணுவோடைய அவதாரம். எப்படி பார்த்தாலும் இவங்க இருவருமே சகோதரர்கள் முறையில் வராங்க. ஆமாங்க, நம்ம சிவபெருமான் சொன்ன மாதிரி ஒரு பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸ்ரீராமர் உருவாக்கின கருப்பசாமிக்கும் இங்கே நம்ம ஐயப்பன், இவங்க 2 பேருமே இப்படி தாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இணைஞ்சிருக்காங்க. நம்ம ஐயப்பனுக்கு காவலா நம்ம கருப்பசாமி இப்படி தான் காவலுக்கு நின்று இருக்காரு. சில பேர் நம்ம கருப்பசாமியை சிவனுடைய அம்சம்னு சொல்கிறாங்க. இன்னும் கருப்பசாமியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை வச்சுருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். அது என்னன்னா, நம்ம கருப்பசாமி சிவபெருமான சாட்டையால் அடிச்சிருக்காரு. இது ஏன் தெரியுமா? ஆமாங்க, காவலில் சிறந்தவர் கருப்பசாமின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தடவை சிவபெருமான் நம்ம கருப்பசாமியோடைய காவலை சோதிச்சிருக்காரு. ஆமாங்க, கருப்பசாமி காவலில் இருக்கும் ஒரு பசுமாட்டை சிவபெருமான் மாறு விஷயத்தில் போயிட்டு பால் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி அவர் தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நாள் கருப்பசாமி அதை நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிட்டு சாட்டை எடுத்து அடிச்சிடுறாருங்க. உடனே சிவபெருமான் தன்னுடைய சுயரூபத்துக்கு காவலில் மிஞ்சிக்க உன்னை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லாசி கொடுத்து வாழ்த்தி அருள் இருக்காருங்க. இந்த கதைக்கான கோவில் சதுரகிரியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழகத்தில் பல பேருக்கும் இவர் குலதெய்வமாக இருக்காரு. பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து அருள்றாருன்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கருப்பசாமியோட அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
தெய்வங்களுடைய வரலாற்றை எடுத்தாலே பல மர்மங்கள் மறைஞ்சிருக்குங்க. அதையும் தாண்டி ஒருத்தவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கே நான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வந்துடுறதில்ல, ஜஸ்ட் எல்லாருமே லேர்னர் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது தெய்வங்களுடைய கதைகள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். இதை தொடர்ந்து அய்யனாரப்பனுடைய வீடியோ கேட்டுருந்தீங்க, அந்த வீடியோ ப்ராசஸில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் கீழே நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்குங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.